பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்திலிருந்து 25ஆம் அதிகாரம் வரை. இந்த உலகத்தில் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறப்பான ஒரு சித்தத்தை, நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஆனால் அந்த நோக்கத்தில் வைத்து ஒவ்வொருவரையும் பெரிய அளவில் ஆண்டவர் பிரயோஜனப்படுத்துவதற்கு முன்பதாக அவரே நமக்கு அதற்கு தேவையான பயிற்சிகளை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதிலும் குறிப்பாக தலைமைத்துவ இடங்களில் வைத்து தாம் பிரயோஜனப்படுத்தக்கூடிய நபர்களுக்கு அவரே பயிற்சிகளை கொடுக்கிறார். நிறைய நேரத்தில் இந்த உலகத்தில் நாம் நினைக்கலாம், கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் நிறைய தலைமைத்துவ பயிற்சிகளில் நாம் கற்றுக்கொண்டிருக்க வேண்டும், இதை தெரிந்திருக்க வேண்டும், அதை படிச்சிருக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் நினைக்கலாம். அது எதுவுமே தவறு கிடையாது, ரொம்ப தேவைதான். ஆனால் கர்த்தர் நமக்கு பயிற்சி கொடுப்பதற்கு அவர் வைத்திருக்கக்கூடிய பெரிய ஆயுதம் என்னவென்றால் கடினமான சூழ்நிலைகள். கடினமான சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையில் அவர் கொடுக்கிறதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அல்லது தலைமைத்துவத்திற்கு தேவையான பயிற்சிகளை ஆண்டவர் கொடுக்கிறார். இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகளை தான் வனாந்திர வாழ்க்கை என்று நாம் சொல்லுகிறோம். ஒரு வனாந்திர வாழ்க்கை எப்படிப்பட்டது? ஒரு வனாந்திரத்தில் இருக்கும்போது அது மிகவும் ஆபத்தானது. ஒரு வனாந்திரத்தில் இருக்கும்போது அடிப்படை தேவைகள் கண்டிப்பாக சந்திக்கப்பட்டிருக்காது. ஒரு வனாந்திர வாழ்க்கை தேவனை மறக்க பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஏனென்றால் அடிப்படை தேவைகள் சந்திக்கப்படவில்லை என்றால் நிறைய நேரத்தில் தேவனை விட்டு தூரம் போகக்கூடிய சூழ்நிலை காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, வனாந்திர வாழ்க்கை மிகவும் கடினமானது. ஆண்டவர் தாவீதை அழைத்தார், ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். ஆனால் அரண்மனைக்கு கொண்டு போவதற்கு முன்பதாக இந்த வனாந்திர வாழ்க்கையில் தாவீதுக்கு ஆண்டவர் பயிற்சிகளை கொடுத்தார். இந்த 23ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும்போது தாவீது வனாந்திரமாக அப்படியே சுற்றி கொண்டிருந்தார். 14ஆம் வசனத்தில் சீப் என்று சொல்லக்கூடிய ஒரு வனாந்திரத்தில் தாவீது தங்கியிருந்தார். 24ஆம் வசனத்தில் மாகோன் என்று சொல்லக்கூடிய வனாந்திரத்தில் தங்கியிருந்தார். இதுக்கு முந்தின நாள் தியானத்தில் நம்ம பார்த்தோம் அவர் எப்படி கெபிகளில் தங்கியிருந்தார். இப்படியாக கடினமான சூழ்நிலைகளின் மூலமாக தேவன் தாவீதை ஒரு ராஜாவாக உருவாக்கி கொண்டிருந்தார். இந்த கடினமான சூழ்நிலைகளில் தாவீது என்ன செய்தார், அல்லது இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகளை தாவீது எப்படி கையாண்டார் என்று நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதம் 63 நாம் பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய முகவுரையை நான் வாசிக்கிறேன். தாவீது யூதாவின் வனாந்திரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம். இப்போ நம்ம ஏற்கனவே இன்னைக்கு வாசிக்கக்கூடிய தியானிக்கக்கூடிய பகுதியில் வனாந்திரங்களிலே அவர் சுற்றி திரிந்ததை பார்க்கிறோம். அப்போ அந்த வனாந்திரத்தில் இருக்கும்போது அவர் பாடின சங்கீதம்தான் சங்கீதம் 63. ஒரு வனாந்திரத்தில் ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது நம்முடைய வாயில் பாடல் வந்தாலும் கூட அது எப்படிப்பட்ட கருத்துடையதாக காணப்படும். இங்கே தாவீது எப்படி பாடியிருக்கார் அப்படின்னா, முதல் வசனம், தேவனே நீர் என்னுடைய தேவன். முதலாவதாக இந்த கடினமான சூழ்நிலையில் தாவீது சொல்லக்கூடிய காரியம், தேவனே நீர் என்னுடைய தேவன். தேவனை தன்னுடைய தனிப்பட்ட தேவனாக அவர் அனுபவித்து இந்த சூழ்நிலையில் பாடலாக அவர் பாடுகிறார். அதை தொடர்ந்து சொல்லுகிறார், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். அதிகாலமே. வனாந்திரத்தில் வசதிகள் எப்படி இருந்திருக்கும் நமக்கு தெரியாது, தூங்குவதற்கு வசதிகள் எப்படி இருந்திருக்கும் தெரியாது, அவருடைய சூழல்கள் எப்படி இருந்திருக்கும் தெரியாது. ஆனால் அதிகாலை வந்த உடனேயே மற்ற வேலைகளை செய்வதற்கு முன்பதாக அவர் தேவனை தேடுகிறார். அது மாத்திரமல்ல,
வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. அங்கே சரீர பிரகாரமாக அவருக்கு குடிப்பதற்கு தண்ணீர் எதுவுமே இல்லை. இப்போ சரீரம் தண்ணீர் இல்லாமல் அப்படியே வாடி போயிருக்கோம், எங்கடா தண்ணி கிடைக்கும் என்று அவர் ஓடிக்கொண்டிருக்காம அந்த சூழ்நிலையில் அவருடைய ஆத்துமா தேவனுக்காக எப்படியாக வாஞ்சித்து கதறுகிறது, அவருடைய மாம்சம் எப்படி தேவனை தேடுகிறது என்று அவர் இந்த முதல் வசனத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவைகள் சந்திக்கப்படாத நிலையில் நாமும் கூட நம்ம வாழ்க்கையில் கடந்து செல்லும்போது நாம் தேவனை தேடுகிறோமா, தேவனை வாஞ்சிக்கிறோமா? அப்படியே நம்ம 3ஆம் வசனத்தை படிக்கும்போது தாவீது தொடர்ந்து சொல்லுகிறார், ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். 4ஆம் வசனம், என் ஜீவன் உள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். 3ஆம் வசனத்திலையும் 4ஆம் வசனத்திலையும் நம்ம பார்க்கிறது என்னன்னா, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் தன்னுடைய ஜீவனை காட்டிலும் ஆண்டவருடைய கிருபை மேலானது என்று சொல்லி ஆண்டவரை துதிக்கிறார். நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் தேவன் நடத்தி கொண்டு வரும்போது அவங்க எங்களுக்கு சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை என்று சொல்லி முறுமுறுத்து கொண்டே வருகிறதை நாம் கடந்த நாட்களில் தியானித்தோம். அதே சூழ்நிலையில் தான் தாவீது வனாந்திரத்தில் காணப்படுகிறார். ஆனால் தாவீதுடைய இருதயத்தில் ஆண்டவரை துதிக்கக்கூடிய துதி காணப்பட்டது. அது மாத்திரமல்ல, 5ஆம் வசனத்தில், நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தி ஆகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். 5ஆம் வசனத்தில் தாவீது சொல்கிறது என்னன்னா, ஆண்டவரே நீங்கள் கொடுக்கக்கூடிய நன்மையினால் என்னுடைய இருதயம் திருப்தியாக இருக்கும். நாம் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் நடத்தி கொண்டு வரும்போது மன்னாவை கொடுத்தார், கற்பாறையிலிருந்து தண்ணீர்களை கொடுத்தார். ஆனாலும் அவங்க என்ன பண்ணலை, திருப்தி அடையலை. இந்த மன்னா மட்டும்தான் இங்கே இருக்குதா, வேற இறைச்சி எங்களுக்கு இல்லையா? ஆனால் இந்த இடத்துல தாவீதை நாம் பார்க்கும்போது ஒன்றுமே இல்லாத நிலையில், அடிப்படை தேவைகள் சந்திக்கப்படாத நிலைமையில் அவர் சொல்லுகிறார், நான் திருப்தியாக இருக்கிறேன். 6ஆம் வசனத்தில் நம்ம படிக்கும்போது, என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். காலையிலே தேடுறேன்னு சொல்கிறாரு, ராத்திரி நேரத்தில் கூட நான் உம்மை தியானிக்கிறேன். 7ஆம் வசனம், நீர் எனக்கு துணையாக இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலில் களி கூறுகிறேன். 8ஆம் வசனம், என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. இந்த வனாந்திர வாழ்க்கையில் ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கும்போது கூட தாவீது கர்த்தர் என்னை பாதுகாப்பார் என்ற ஒரு நிச்சயத்தோடு கர்த்தரை மாத்திரம் நம்பி அவர் வாழ்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட பரீட்சைகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வைக்கும்போது, ஒருவேளை அடிப்படை தேவைகள் கூட சந்திக்கப்படாத நிலைமையில் ஒரு சில நாட்கள் பயிற்சிக்காக, அல்லது ஒரு சில மாதங்களோ வருடங்களோ பயிற்சிக்காக தேவன் நம்மை நடத்தும்போது, நம்முடைய இருதயத்தின் வாஞ்சைகள் தேவன் மேலே இருக்கிறதா, அல்லது நம்முடைய இருதயத்தின் துதிகள் தேவன் மேலே இருக்கிறதா, அல்லது எது நமக்கு இல்லையோ அதை பார்த்து முறுமுறுப்பு காணப்படுகிறதா? நமக்கு ஆண்டவர் வைக்கக்கூடிய பயிற்சியில் நாம் ஜெயித்து கொண்டு இருக்கிறோமா அல்லது தோத்து கொண்டு இருக்கிறோமா? இந்த தாவீதுடைய வாழ்க்கை, வனாந்திரத்தில் தாவீது வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு இன்னைக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. இன்னைக்கு எல்லாரும் தாவீதை ஒரு ராஜாவாக, தாவீது எப்படி யுத்தங்களை செய்தார், எப்படி பெரிய காரியங்களை கர்த்தருக்காக செய்தார் என்பதை பற்றி நம்ம பேசுகிறோம். எப்படி தாவீது கோலியாத்தை வீழ்த்தினார், இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் தாவீதுடைய தனிப்பட்ட வாழ்க்கை இப்படி தான் இருந்துச்சு. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை தேவன் மேலே ஒரு விருப்பம் உடையதாகவே கடினமான சூழ்நிலைகளிலும் காணப்பட்டது. அது மாத்திரமல்ல, தாவீதுடைய வாழ்க்கையிலிருந்து இன்னும் ஒரு காரியத்தை கூட நம்ம பார்க்கலாம். இந்த வனாந்திர வாழ்க்கையிலிருந்து
எப்படியாவது சீக்கிரம் வெளியில் வந்துடணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கும். கடினமான பாதைகளில் தேவன் நம்மை நடத்தும் போது எப்படி நம்ம சீக்கிரமாக வெளியில் வந்து இயல்பான வாழ்க்கைக்கு வரலாம் என்று சொல்லக்கூடிய விருப்பம் கண்டிப்பாக நமக்கு இருக்கும். தாவீதுக்கும் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஆனால் அந்த வனாந்திர வாழ்க்கையிலிருந்து விடுபடுவதற்கு தேவன் நியமிக்காத காரியங்களை அல்லது தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்களை நாம் செய்து வனாந்திர வாழ்க்கையிலிருந்து என்ன பண்ணக்கூடாது, வெளியில் வரக்கூடாது. அப்படி வெளியில் வரும்போது தேவன் நிர்ணயித்த நேரத்திற்கு முன்பதாகவே நாம் வெளியில் வருகிறோம் அல்லது தேவனுக்கு முன்பதாக நம்ம ஓடுகிறவர்களாக காணப்படுவோம். இங்கே இந்த வனாந்திர வாழ்க்கையிலிருந்து வெளியில் வருவதற்கு தாவீதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அடுத்த அதிகாரத்தில் 24ஆம் அதிகாரம் 4, 5, 6, 7 இந்த வசனங்களை நாம் படிக்கும்போது மற்றும் 26ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது சவுலை கொல்வதற்கு 2 முறை சரியான வாய்ப்புகள் தாவீதுக்கு கிடைக்கிறது. ஏன்னா தாவீதோடு கூட இருந்தவர்களும் ஒளிந்து கொண்டு இருக்கிற இடத்துல சவுலும் வந்து ஒளிந்து கொள்ளுகிறார். ஆனால் சவுலுக்கு தெரியலை, சரியாக அவர்களை அழித்து போடக்கூடிய அளவுக்கு 2 முறை வாய்ப்புகள் கிடைக்கிறது. ஒரு தடவை தாவீது என்ன பண்ணிட்டாருன்னா அவருடைய சவுலுடைய வஸ்திரத்தினுடைய ஓரத்தை அப்படியே வெட்டிட்டாரு. ஆனால் உடனடியாக கர்த்தர் பேசுகிறார். தாவீது சொல்லுகிறார், என்னுடைய மனசாட்சி, என்னுடைய மனசு அடித்து கொண்டு இருக்கிறது. 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் அவர் இப்படியாக சொல்லுகிறார், அவன் தன் மனுஷரை பார்த்து, அவன் கூட இருந்த மனுஷங்கள்லாம் சொல்கிறாங்க, இதுதான் சரியான வாய்ப்பு, உன்னுடைய சத்ருவை மேற்கொள்வதற்கு அழிப்பதற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தாவீது 6ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படி நான் இப்படிப்பட்ட காரியத்தை செய்யாதபடிக்கு. சவுலை ஏதோ ஒரு காரியத்திற்காக ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் ராஜாவாக வைத்திருக்கிறார். கர்த்தர் அபிஷேகம் பண்ணின தலைவன் மேலே நான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், நான் என்னுடைய கரத்தை போட மாட்டேன், பழி வாங்க மாட்டேன் என்று இந்த இடத்துல தேவனை கனப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் தேவனுடைய தலைமைத்துவத்தை அவர் அங்கீகரிக்கிறார். இந்த பூமியில் கர்த்தர் தலைவர்களாக பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொருவரும் கர்த்தருடைய தலைமைத்துவத்தை அங்கீகரிக்க வேண்டும். மனுஷர்கள் அவர்களுடைய விருப்பத்தினால தலைவர்களாக உருவாக முடியாது. அது சபையிலனாலும் சரி, சமுதாயத்திலனாலும் சரி, எந்த இடத்துலையும் மனுஷர் அவர் விருப்பப்படி என்ன பண்ண முடியாது, தலைவர்களாக முடியாது. அவரே ராஜாக்களை உண்டு பண்ணுகிறார், ராஜாக்களை அழிக்கிறார். அப்போ தாவீது இந்த இடத்துல தலைமைத்துவம் கர்த்தருடையது என்பதை சரியாக புரிந்து கொண்டு கர்த்தரை கனப்படுத்துகிறார். அவர் சவுலுக்கு எதுவுமே செய்யலை. 2 தடவையும் நம்ம படித்து பார்த்தோம். 26ஆம் அதிகாரத்தில் படித்து பார்த்தோம்னாலும் தெரியும், அவர் ஒன்றுமே செய்யாமல் அப்படியே விட்டு விடுகிறார். இதுதான் இன்னைக்கு நாம் தாவீதுடைய உள்ளான வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம். தாவீதோடு கூட இருக்கிறவங்கெல்லாம் அவரை ப்ரெஷர் பண்ணுறாங்க அல்லது அழுத்துறாங்க. இதுதான் சரியான நேரம், இதுதான் சரியான நேரம், உன்னுடைய விரோதியை பழி வாங்குவதற்கு கர்த்தரே உன் கையில் கொடுத்துருக்கிறாரு. சுற்றி இருந்தவங்கெல்லாம் உலக பிரகாரமாக உலக ஞானத்தை வைத்து ஆலோசனை சொல்லுகிறார்கள். அவங்க தாவீதோட நல்லதுக்காக தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல மனித ஞானத்தினால் வரக்கூடிய ஆலோசனையை காட்டிலும் தாவீது தேவனை கனப்படுத்துவதையே தெரிந்து கொண்டார். அவர் சுற்றி இருந்தவங்களை பார்த்து சொன்னார், நீங்கள் அப்படி ஒருபோதும் செய்யக்கூடாது என்று சொல்லி அவர் கர்த்தரை கனப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் நமக்கு வனாந்திர வாழ்க்கையை ஒரு நோக்கத்தோடு அனுமதித்திருக்கும் போது அதிலிருந்து கர்த்தர் அனுமதிக்காத வழியில் வெளியில் வர வேண்டும் என்று நாம் விருப்பப்படாதபடிக்கு ஆண்டவருடைய கரத்தில் நம்மை முழுவதுமாக அர்ப்பணித்து, சங்கீதம் 63 நம்ம வாசித்தது போல அப்படிப்பட்ட நேரங்களில் அதிகமாக தேவனை தேடவும், அதிகமாக தேவனை வாஞ்சிக்கவும், அவருடைய பாதுகாப்புக்குள்ளாக காணப்படவும் நாம் விருப்பப்படுவோம் என்றால், அப்படியே நம்ம செய்வோம் என்றால், கர்த்தர் அவர் நினைத்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் பூரணமாக
நிறைவேற்றுவார். நமக்கு தேவையான பயிற்சிகளை கொடுப்பார். சரியான நேரம் வரும்போது ஒரு பெரிய தாக்கத்தை கிறிஸ்துவுக்காக இந்த பூமியில் நாம் ஏற்படுத்துவதற்கு அவரே நம்மை பயன்படுத்துவார். இப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நமக்கும் தர வேண்டும் என்று நம்ம வாஞ்சையாக கேட்கும்போது, தாவீதை அந்த நாட்களில் தேவன் பயன்படுத்தினது போல நம்முடைய நாட்களில் நம்மையும் கூட பயன்படுத்தி இந்த பூமியில் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்கு அவர் கிருபை தருவார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. தாவீதுடைய வனாந்திர வாழ்க்கையில் எப்படி அவர் அந்த காரியங்களை சகித்தார், கையாண்டார் என்பதை குறித்து நாங்கள் தியானிச்சிருக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய வனாந்திர வாழ்க்கையிலும் தேவைகள் அதிகமான நேரத்திலும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் நாங்கள் வாழும்போதும், கடினமான சூழ்நிலையில் நாங்கள் வாழும்போதும், அல்லது எப்படிப்பட்ட விதத்தில் எங்களை நீங்கள் நடத்தினாலும் அந்த சூழ்நிலைகளில் எங்களுடைய சுய ஞானத்தையோ உலக ஞானத்தையோ பயன்படுத்தாமல் கர்த்தரை மாத்திரம் கனப்படுத்தி கர்த்தருடைய நேரத்திற்கு காத்திருந்து உம்முடைய கரத்தில் அடங்கி இருக்க ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அதன் மூலமாக ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய அந்த நோக்கத்தை ஆண்டவர் உதவியோடு நிறைவேற்ற நீங்கள் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.